ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைன் டுபிளாக பேசுகிறேன். மகரம் பெயின் ரிலீஃப். என்ன பெயின் ரிலீஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நிறையாவே இருக்குது. அதுக்கு காரணம் 7.5 ஏழரை சனி பகவான் முடிந்து விட்டார். அப்போ இதில் முடித்த கையோடு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது இல்லையா? அப்போ எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கர்மா சேரும்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, குடும்பம் இதில் தான் கர்மா சேரும் மற்றும் காதல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயின் எந்த இடத்துல வந்திருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான கடன் வாங்கியிருப்பீங்க, கல்விக்கான கடன் வாங்கியிருப்பீங்க, பைக்கை விற்று, காரை விற்று, அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணி அதில் ஒரு கடன்காரன் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போய் நீங்கள் கடன்காரன் ஆனது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக காதலனுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, பணம் அது பண்ணுறது, இது பண்ணுறது, நகை போடுறது, கடைசியில் அவர் விட்டுட்டு போகிறது, ஒரு அஃபேரில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் இருந்தது. மகரத்துக்கும் அந்த பிரச்சனை. இப்போ கும்பம் எப்படிலாம் அனுபவிக்கிறாங்களோ அதே ஆசிட்டிஸே இவருடைய வெர்ஷன் மகரம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் தாங்க. அப்போ மகரம் பெயின் ரிலீஃப் ஆகுமா இந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதுலேருந்து வெளியே வருவீங்க. கடன் அன்பை முறிக்கும் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ கடன்லேருந்து ஒரு ரிலீஃப் ஆவீங்க. அப்போ பெரிய ரிலீஃப் ஃபஸ்ட்டு கடன் தாங்க மகரத்துக்கு வரும். இப்போ தேர்ட் பிளேஸில் சேட்டன் ஸ்டாண்டிங். அப்போ 3வது இடத்துக்கு போன உடனே அவர் நம்ம முயற்சிகளை நல்லது பண்ணுவார். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னாலே கெட்டது விலகி நல்லது உள்ளே வர்றதுக்கு பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் நிச்சயமாக தேவை. நீங்கள் கடன் முன்னாடி வாங்கியிருப்பீங்களே, அவங்களாம் உங்களை கண்ணாப்பணன்னு பேசியிருப்பாங்க, வீட்டுக்கு நின்றுருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. நீங்களாம் ஏன் உயிரோட இருக்க, நாண்டுட்டு சாவலாமே அப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பாருங்கள், இப்போ பாருங்கள், நீ கொடுப்பா, பொறுமையாக கொடுப்பா, அந்த நேரம் நல்ல நேரம் வரக்குள்ள கெட்டவனும் நல்லவனாக மாறுகிறான். அதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல நமக்கு சேட்டன் நம்ம ராசி அதிபதி, நம்ம கைவிட மாட்டாருங்க. அது 3ஆம் இடத்துல போன உடனே நமக்கு நிறைய பெயினை ரிலீஸ் பண்ணும். ஏன்னா 3ஆம் இடம் கர்மாவுடைய தூண்டுதல். அப்போ நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 218 பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் நமக்கு வச்சு செய்கிறாரு. அதுக்கு காரணம் 218 என்ன, யார் இருக்கா, ராகு அண்ட் கேது. இப்போ இவங்க இருக்காங்க. இதில் உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க ரிலீஃப் ஆவாங்க. அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் உத்திராடத்துக்கு. திருவோணம் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது, அவங்களும் வெளியே வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த குரு பார்வையில். அது எப்போனா ஜூன் 2 வருது. அப்போ குரு இங்கே ராசியை பார்ப்பாரு. அப்போ குரு ராசியை பார்க்கல இந்த ராகு கேதுகளுடைய எக்ஸிட் வெளியே போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரௌண்டிங், அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வெளியே போயிடுவாங்க. அதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். கல்வியாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், ஸோ வெளிநாட்டு வாழ்க்கையாக இருந்தாலும், வீடு கட்டுறதா இருந்தாலும் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அந்த பெயின் அப்படி ஒரு ரிலீஃப் தரப்போகுது. மகரம் நிச்சயம் இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்க போகுது. அது எப்போ சார் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக 45 நாள் கழித்து நல்லது அதிகமாக நடக்கும் குருவின் பார்வையில். அப்போ இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நீ இது வேலைக்கு இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்ட, ஸோ நீ இதை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் உங்களுக்கு வேலையை வாங்கிட்டு அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம் வராமல் ஒரு பெயின் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இரவு நேர வேலையிலேருந்து பகல் நேர வேலை உங்களுக்கு கரெக்டான வருமானத்தை கொடுக்கும். ஸோ இந்த தடவை வருமானம் நல்லா வந்துச்சுன்னா உங்களுடைய வசதிகள் அழகாகும், வாழ்க்கையும் அழகாகும். பெயின் ரிலீஃப் இந்த இடத்துல நிச்சயம் மகரத்துக்கு வரக்கூடும். முக்கியமாக உங்களுடைய வேலை தொழில் நல்லா இருந்தாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடறாருங்க. அதான் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் நன்றாக அமையும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு போனது வந்தது, இந்த சொத்துக்காக சண்டை போட்டு ஒரு பெயினை தந்திருக்கும். ஸோ என் தம்பியே என்னை ஏமாற்றிட்டான் சார், எங்கள் அண்ணனே என்னை ஏமாற்றிட்டான் சார், அதுதான் சார் என் வாழ்க்கையில் பெரிய பெயின் அப்படின்னா, அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குருவின் பார்வையில் வராரு. அப்போ குரு பார்வையில் நலம் மட்டுமே சுபம் அப்படின்னு ஒரு படத்தில் பார்க்கல சுபம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சுபம்ன்றது நல்லது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு நல்லது நடக்கும். பறவைகளுக்கு பறக்க தெரியுமே தவிர திசை தெரியாது. அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு பெயினோட வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல மகரம் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். மகர ராசியில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஜித் அப்படி சொல்லக்கூடிய அபிஜித் முகூர்த்தம், இந்த உத்திராடமும் திருவோணம் கனெக்டிங் ஆகுங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா, நான் கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அது அபிஜித் முகூர்த்தத்தில் நடக்கும். இதில் கடைசி 5 நிமிஷம்
இதில் துவக்கம் 5 நிமிஷம், அப்போ 10 நிமிஷம். உத்திராட நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த ப்ரேயர்ஸை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா மகரத்தில் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்குது. இது வந்து பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி வந்து மகரத்தில் தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு கடன் வாங்கினீங்கன்னா அதை அடைக்கலாம், வீட்டுக்கான லோனை அடைக்கலாம், இந்த பெயின் வந்து அதிகமாக ரிலீவ் ஆகும். அதுதான் அபிஜித். அபிஜித் என்றாலே நலம் விரும்பிகள் அப்படின்னு அர்த்தம், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக மகரம் நன்றாக இருப்பீர்கள். வரக்கூடிய நாட்கள் வசந்த காலங்களாக மாறக்கூடும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக பண்ணுங்கள். சனி குலதெய்வம், ஸோ கருப்புசாமி, ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் பண்ணுங்கள். பெருமாளில் ஸ்ரீமன் நாராயணத்தை வந்து அதிகமாக படிங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.